திருமணம் ஆகலையேங்கிற வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த குரு பார்வை ஒரு வாய்ப்பு அமையும். தொழில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், பிசினஸுக்காக போட்ட முதலீடு, இல்ல ஒரு தொழிலுக்காக இப்ப உங்களுக்கு குரு பார்வை கும்பத்துக்கு இருக்கு. அதனால பார்க்கும்போது ராகு போல் கொடுப்பவரும் இல்லை என்று சொல்ல, எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026 ஆண்டு நிகழும் தமிழ் பரபுவ வருடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த புத்தாண்டுல சித்திரை மாதத்தினுடைய பலனாக புத்தாண்டு பலனாகவும் முதல் காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியை பற்றி நாம காண்கிருக்கின்றோம். இந்த புத்தாண்டு முதல்ல சித்திரை மாதம் எப்படி பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மேச லக்னத்திலையும் கும்ப ராசியிலையும் சதய நட்சத்திரத்திலையும் ராகு திசையிலையும் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு. மிகவும் அருமையா இருக்குங்க. அதாவது மேச லக்னம் மேச ராசிகாரங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மேச ராசியில் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ராசியிலேயே சூரிய பகவான் இந்த வருடம் தொடக்கத்திலேயே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் கூடவே இருக்கிறாங்க. 3ஆம் இடத்தில் குருவும், 5ஆம் இடத்தில் கேதுவும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்தில் சனி பகவானும் அமைந்திருக்காங்க. உங்களுடைய ராசியில சூரியன் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த வருஷத்தினுடைய பலனா இருக்க போகுது. ஏன்னா எப்பயுமே தொடக்கம் நல்லா இருந்தால் முடிவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வருடத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்ப சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புன்னு கேட்டுட்டீங்கன்னா, தொழில் ரீதியாக அந்த மேசராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உத்தரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அவரு உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ உங்களுக்கு யாராருக்கெல்லாம் குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுடைய குலத்தீரும். பூர்வீகத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது, தீர்லன்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா தீரும். பெரியவங்க கிட்ட சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, உறவு முறையில பிரச்சனை வந்துருச்சு, அப்பா அம்மா கிட்ட சரியா பேச முடியல, தாத்தா பாட்டிங்களை சரியா பாத்துக்க முடியல, இப்படி நாம எல்லாம் வெளியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனவருத்தம் உள்ளவங்களுக்கு இந்த வருஷத்துல அந்த பிரச்சனை தீரும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு சுக்கிர பகவான் கூடவே இருக்கிறாரு. தொடக்கத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு பொண்ணு தேடி பொண்ணு கிடைக்கல, இல்ல வரன் தேடி வரன் அமையல அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சித்திரை தொடக்கத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுடைய பலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். காரணம், குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாமை நோக்கி இந்த மேசராசிக்கு 7ஆம் ஸ்தானகத்தை கலஸ்திரஸ்தானகத்தை பார்வை பார்க்கிறார். அப்ப அந்த குரு பார்வையால குடும்பம் அமைகிற வாய்ப்பு உள்ளது. நல்ல ஒரு ஃபேமிலி அமைகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதனால திருமணம் ஆகலையேங்கிற வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த குரு பார்வை ஒரு வாய்ப்பு அமைஞ்சு உங்களுக்கு திருமண யோகங்கள் செட் ஆகக்கூடிய நேரம் இருக்கு. ஏனால் குரு பார்வையும் அந்த ராசிக்குண்டு, லக்ன ராசியில உட்கார்ந்து இருக்கிற சுக்கிரனும் அந்த 7ஆம் ஸ்தானத்தை பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. வாழ்க்கை பயணம் நல்லா அமையுங்க. இப்போ உங்களை பொறுத்தளவுக்கும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது ஜூன் மாதத்துல கடகத்துக்கு மீண்டும் ஏற்கனவே அதிசாரம் பெற்று போனாரு. இப்ப மீண்டும் கடகத்துல உச்சமடைகிறார். உச்சமடைகிறது இந்த ராசியை பொறுத்தளவுக்கும் 4ஆம் இடம், சுகஸ்தானகம், நிலம், வீடு, வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வராரு. குரு நின்ற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. தனது 7ஆம் பார்வையாக தனது நீச்ச வீட்டை மகர ராசிய உங்க தொழில் ஸ்தானகத்தை அவர் பார்வை பார்ப்பதனால தொழில இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள், யாரெல்லாம் தொழில நஷ்டப்பட்டீங்களோ, யாரெல்லாம் தொழில விரயம் பட்டீங்களோ, தொழிலுக்காக நம்ம ரொம்ப அவதிப்பட்டுட்டோம் நினைச்சீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த குரு பார்வை ஒரு வாய்ப்பா இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இப்ப 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7.5 சனி குரு ஜூன் மாதத்தினுடைய வரும்போது 9ஆம் பார்வையாக உங்களுக்கு சனி பகவானை அவர் பார்வை பார்க்கிறார். மீனராசியை தனது சொந்த வீட்டை பார்க்கிறாரு. அப்ப பார்க்கும்போது என்ன ஆகும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானகத்தையும்
மேசராசிக்கு தொழிலுக்கு அதிபதியான சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அப்ப அந்த குரு பார்வையால தொழில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், பிசினஸுக்காக போட்ட முதலீடு, இல்ல ஒரு தொழிலுக்காக நம்ம ஆரம்பிச்சு பாதியில நிக்குதேங்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து தேரக்கூடிய ஒரு வாய்ப்பா அந்த டைம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான முயற்சிகளை நீங்க இப்ப இருந்தே தொடங்கலாம். யாரெல்லாம் சலுப்பா நம்ம என்னமோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ பாடுபட்டோம், நமக்கு சரியா அமைஞ்சு வரலையே, இந்த நேரத்துல 7.5 சனி வேற நமக்கு வந்துருச்சு, 7.5 சனி நம்மள வாட்டி வதச்சிட்டு போகுது, நம்ம ஏற்கனவே அவதியா இருக்கிறோம், மீண்டும் நமக்கு இன்னும் அவதிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சேன்னு வருத்தப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்க போகுதுங்க. இந்த நீங்க பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால திடீர்னு ஒருத்தர் நம்பி போய் முதலீடு போடுறது, அடுத்தவங்க சொல்றத நம்பிக்கிட்டு போய் ஒரு காரியம் பண்றது, நம்ம அனுபவம் இல்லாத விஷயத்த போய் செய்யறது, இதையெல்லாம் முக்கியமா தவிர்க்கணும். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நமக்கு அனுபவம் இருக்கா, நமக்கு அது தெரிஞ்சிருக்குமா, இல்ல நம்ம போற வழி கரெக்டாங்கிறது ஒரு முறைக்கு நீங்க 4 முறை நீங்க வந்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு நீங்க ஒரு காரியத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களால வந்து வெற்றி பண்ண முடியும். இந்த 7.5 சனி கூட மைனஸ் கூட உங்களால பிளஸ் ஆக்கிறதுக்கு தான் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு. சரி, அதாவது 11ஆம் இடத்துல இருந்து சனி உங்களுக்கு இப்ப வந்து மீனத்துக்கு வந்துருக்காரு. 6 மாசமா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொன்ன மாதிரி பூர்வீகத்துல பிரச்சனை வந்திருக்கலாம், தொழில பிரச்சனை வந்திருக்கலாம், திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம், இல்ல குழந்தைகளுக்கு வந்து பார்க்கும்போது சரியான கல்வியை கொடுக்க முடியல, தொழில் அமைச்சு கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஒரு நல்லது நம்மளால பண்ணி வைக்க முடியல, ஊருக்கெல்லாம் நம்ம நல்லது பண்ணோம், யாரோ வந்து உதவி கேட்டவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நல்லது பண்ணிட்டோம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்லது பண்ண முடியாம நம்ம இன்னைக்கு அவதிப்படுறோம், கடனாளியா இருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பரபுவா வருடம் தமிழ் புத்தாண்டினுடைய தொடக்கத்துல இருந்து முடிகிறதுக்குள்ள இந்த 7.5 சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனால் நிதானம் என்பது வேணும். பழைய மாதிரியே நம்ம இன்னும் அவங்களை நம்பி போனோம், நம்ம இவங்களை நம்பி முதல் கொடுத்தோம், சொந்த பந்தத்தை நம்பணும், சொத்தப்பா பிரிப்பா நம்பணும், பங்காளிகள் நம்பணும், இல்ல ஃப்ரெண்டுங்களை நம்பணும் அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா மீண்டும் அந்த ஏமாற்றம் தான் வரும். அப்போ அந்த ஏமாற்றம் வராம இருக்கணும்னா நாம எப்படி இருந்துகிட்டோம், நம்ம எப்படி நடந்தோம், நம்ம எப்படி போனோம், எப்படி வந்தோங்கிறதெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டு இதையெல்லாம் தவிர்க்கணும். சில தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அதையெல்லாம் நீங்க கட் பண்ணணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில உங்களால வந்து நினைச்ச இடத்த சாதிக்கவும் முடியும், முன்னேற்றத்தை அடையவும் முடியும். ஏன்னா குடும்ப பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு இந்த ராசியில, அதுவும் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இன்னைக்கு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல ராகு பகவான் கும்பத்துல அமைஞ்சிருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இப்ப உங்களுக்கு குரு பார்வை கும்பத்துக்கு இருக்கு. அதனால வந்து பார்க்கும்போது ராகு போல் கொடுப்பவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ராகு லாபஸ்தானகத்தில் இருப்பதால் சுப விரயங்களை நீங்க பண்ணுங்க. 7.5 சனியா இருந்தாலும் கூட கையில 10 ரூபா வச்சிருந்தா இன்னும் 10 ரூபா நம்ம சம்பாதிச்சுட்டு வந்துட்டு ஒரு காரியம் பண்ணலாம் நினைக்கிறத விட அளவுக்கு மீறி கடன் படாம அளவோட கடன் 10 ரூபா வாங்கினாலும் கூட ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு கட்டலாம், இல்ல கல்யாணம் பண்ணலாம், சுபகாரியங்கள் செய்யலாம், இல்ல ஏதாவது வந்து ஒரு ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை, ஒரு பூமி கீமி சரி பண்ணக்கூடியது, டாக்குமெண்ட் பிரச்சனை, இல்ல இடம் வாங்கி நின்று போயிடுச்சு, இப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி உங்க எதிர்கால தேவைக்காக நீங்க உங்க முதலீடு ஆடம்பரத்துக்கு இப்ப ஆசைப்படாதீங்க. ஆடம்பரத்துக்காக இப்ப நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்க லைஃப்ல வந்து ஒரு பிரச்சனையான ஒரு சூழல் வந்து நிச்சயமாங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7.5 சனியில சில நல்லது நடக்கிற நேரம் இருக்கு, சில மைனஸும் இருக்கு. அந்த மைனஸை நம்ம அனுபவத்துலதான் நம்ம அதை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவா பார்த்துருங்க. இந்த புது வருஷத்துல பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புதுசா தொழில் தொடங்குறவங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா வரும். நீங்க அது நல்லா வந்து உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அது என்ன திசை என்ன புத்தி நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவெடுங்க. நிச்சயமா உங்களால வெற்றி பெற முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பருக்கு இருக்கு, நீங்க கால் பண்ணி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.